நானுமே ஒரு சின்ன டாய்லெட்ல எலிலாம் வந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான். என் பேர் மணிப்பிரியா. நான் 2019 எப்ப இந்த ஆர்ஜே கார்பேஜ் பேங்க் ஆரம்பிச்சாங்களோ அப்பல இருந்து என்னோட வீட்டுல இருக்க கழிவுகளை நான் செக்ரிகேட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஐடியா எனக்கு எப்படி அவங்களோட மர்ஜ் ஆகணும்னு வந்துச்சுன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஜீரோ வேஸ்ட், நம்ம வீட்டுல இருந்து ஜீரோ வேஸ்ட் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். சோ அப்போ 2 பேஸ்கெட்டா பிரிச்சு காய்கறி குப்பையெல்லாம் தனியா வச்சுட்டு, மிச்சம் இந்த மாதிரி பிளாஸ்டிக், என்ன கேனு, என்ன பிளாஸ்டிக், அட்டைப்பெட்டி, மருந்து ஷீட்டு, மத்த பிளாஸ்டிக் திங்ஸ், ஈட்டபிள்ஸோட பிளாஸ்டிக் திங்ஸ், அது எல்லாத்தையும் தனியா வச்சிருந்தேன். எனக்கு தோட்டம் இருக்கு வீட்டுக்கு பின்னாடி. சோ அதுல கம்போஸ்டுக்கு குழி தோண்டி மக்கிற குப்பையெல்லாம் அதுல போட்டுட்டோம். மக்காத குப்பைக்கு என்ன பண்றதுன்றப்ப இந்த மாதிரி அப்பதான் அவங்க ஆரம்பிச்சாங்க, நீங்க எங்கிட்ட போடுங்க, நாங்க வீட்டுக்கு கலெக்ட் பண்ணிடுவோம்ட்டுன்னு. சோ அப்ப ஒரு சின்ன என்னோட டாய்லெட்ல ஒரு சின்ன இடத்துலதான் ஒரு சின்ன அட்டைப்பெட்டியில தான் வச்சேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸா இவங்க கூட நான் டிராவல் பண்ணி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதே மாதிரி என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லா இடத்துலயுமே நான் போனா இதை நான் கண்டிப்பா எல்லாரும் செக்ரிகேட் பண்ணுங்க அப்படின்னு இவங்க நம்பர் கொடுத்து அவங்களையும் நான் இதை பண்ண ட்ரை பண்றேன். எல்லாரும் பண்ண மாட்டாங்க, ஆனா ட்ரை பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட் அவங்க மக்கும் குப்பைக்கு ஒரு பாட் மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அவங்களும் அதை வீட்டுல இருக்க செடிக்கு குட்டி குட்டி பாட்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி கம்போஸ்ட் மாதிரி பண்ணி எங்களுக்கும் பின்னாடி தோட்டம் இருக்கு, அதுல போட்டுக்கிறோம். மக்காத குப்பை ஃபுல்லாவே நான் ஆர்ஜே கார்பேஜ் பேங்கோட தான் இப்ப டைப்ல ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னோட ஹாஸ்பிட்டல், எம்பிசிஎன் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கேயும் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட மெடிசின்ஸ் எல்லாமே எதெல்லாம் ஹசார்டஸோ எல்லாத்தையும் அவங்ககிட்ட தான் கொடுத்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் பண்றாப்ல நீங்க எல்லாருமே இவங்க பெரிய வீட்டுல இருக்காங்க, இவங்களுக்கு இடம் இருக்கும், சோ இவங்க பண்றாங்க அப்படின்லாம் இல்ல. நானுமே ஒரு சின்ன டாய்லெட்ல எலிலாம் வந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எலி ஓட்ட போட்டு டாய்லெட்குள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாம் பண்ணுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு இடம் வந்துரும். ஒரு சின்ன கேரி பேக் அவங்களே இந்த மாதிரி பாருங்களேன், அவங்களே பேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சோ அதுல நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்க பேக்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம அதுல கலெக்ட் பண்ணி வச்சு 2 டேஸ்க்கு ஒருக்கனால அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ இப்ப இதுதான் என்னோட கலெக்ஷன் பேஸ்கெட். இதுல அவங்க பேக்ஸ் எல்லாம் இருக்கும். நான் தனித்தனியா வச்சுட்டேன்னா அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு நீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க 1 வீக் வந்தாலும் சரி, 1 வீக்கு ஒருக்க வந்தாலும் சரி, 10 டேஸ்க்கு ஒருக்க வந்தாலும் சரி. அவசரமா வேணும், எங்க வீட்டுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம், அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸ் சேர்ந்தது. உடனே பபிள் ராப் நிறைய இருந்தது. உடனே கால் பண்ணா உடனே எங்களுக்கு அதை எடுத்துட்டு போய் எனக்கு நீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ தேங்க்யூ ஆர்ஜே கார்பேஜ் பேங்க். அண்ட் கண்டிப்பா எல்லாரையும் நான் இது பண்ணுங்கன்னு சொல்லி நான் மோட்டிவேட் பண்றேன். தேங்க்யூ.